ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேகாகாய் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி நேற்று நாங்கள் சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம். பாடி சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம் பாப்பாக்காக ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அங்கே எப்போவுமே ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளோ நாள். பட் நேற்று எனக்கு என்னமோ தெரியலை, அவளுக்கு ஸ்லிப்பர்ஸுமே செட் ஆகலை. அதே போல் ட்ரெஸ்ஸுமே அந்த கிளாத்துக்கு அந்த காஸ்ட்டாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. இந்தமாரி யாருன்னா ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் முன்னாடிலாம் எடுத்திருக்கேன், அந்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் காஸ்ட்டாக இருந்ததில்லை. பட் ஆனால் இந்த டைம் எனக்கு என்னமோ ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எதுவுமே செட் ஆகலை. ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தோம், ஆனால் எதுவுமே செட் ஆகவே இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் அவுட்டும் ஆகலை. அப்படின்றதுனால ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி எம்சி ரோடு வந்தோம். எம்சி ரோடு கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லிட்டு இந்த ஷாப் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நாங்கள் மோஸ்ட்டாக பாப்பாவுக்கு அங்கே தான் எடுப்போம். இங்கே லைக் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் கொடுப்பாங்க. எல்லாமே பிராண்டட் ஷாப்ஸ் தான். ஸோ அங்கே தான் எடுப்போம். அப்போ மோஸ்ட்டாக அங்கே எடுப்போம். ஸோ அங்கேயே போயிட்டு அவளுக்கு டிஷர்ட்ஸு, ஜீன்ஸ் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு இன்னொரு ஷாப்புக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாளைக்கு மேடமுக்கு பர்த்டேன்றதுனால நாங்கள் நேற்று தான் பர்ச்சேஸே போயிருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பாக்காக நான் ஒரு விஷயம் செஞ்சுருந்தேன். என்னென்னா, என்னோடய பழைய கம்பல் ஒன்று இருந்துச்சு. அந்த கம்பலை மாற்றிட்டு புதுசாக 2 கம்பல் எடுத்திருந்தேன். ஒரு கம்பலுக்கான ப்ரைஸ் தான் இருந்தது, ஒரு கம்பல் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக புதுசாக அந்த ப்ரைஸ் கொடுத்து கம்பல் வாங்கினேன். ஏன்னா என்னோடய அம்மா எப்போவுமே என்னோடய பர்த்டேக்கு ஒரு வாட்டியும் புது கம்பல் கொடுப்பாங்க, லைக் வாங்கி தருவாங்க. அந்த நான் என் பொண்ணுக்கு ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு சின்ன மோட்டிவேஷனோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியலை. பட் ஆனால் அவளுக்கும் அது நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக நான் இதை பண்ணேன். இது அவளோட காசு கிடையாது, அவளோட உண்டியலில் இருக்க காசு வேறு ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக நாளைக்கு அவளோட பர்த்டேக்கு கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன். ஏன்னா நாளைக்கு விலாக் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் வாய்ப்பு இருக்குது. வருமானே எனக்கு தெரியல. ஏன்னா நாளையோட விலாக் நான் நாளன்னைக்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் பிஸியாகவே இருப்பேன். உங்களுக்கே தெரியும், பர்த்டேனா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நாளையோட விலாக் நாளன்னைக்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நாளைக்கு ஈவினிங் லேட்டாக போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குட்டி ரிங் பாப்பாவுக்கு, அதே போல் இந்த குட்டி ரிங் 2 ரிங்குமே பாப்பாவுக்கு தான். பால் வச்ச ரிங் இப்போ கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாக இருக்குன்றதுனால இப்போ யூஸ் பண்ணுவாள். கொஞ்சம் பெருசானோடனே ஃப்யூச்சரில் அந்த இன்னொரு ரிங் யூஸ் பண்ணுவாள். நானுமே யூஸ் பண்ணலாம், பாப்பாவுமே யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.